திருக்குர்ஆனின் பல இடங்களில் அவனுக்கு பிரியமான அவனுடைய நேசர்களை, இறை நேசர்களை, அவர்களின் அடையாளங்களை, அவர்களுடன் முஸ்லிம்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதை, அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதை, இவற்றையெல்லாம் குர்ஆனின் பல்வேறு இடங்களில் நேரடியாகவும் சூசகமாகவும் அல்லாஹ் விளக்கித் தருகிறான். திருக்குர்ஆனில் அதில் மிக முக்கியமான 2 இடங்கள் அவுலியாக்கள் என்கிற இறைநேசர்களை பற்றிய செய்திகளை பதிவு செய்திருக்கக்கூடிய இறை வசனம். முதல் வசனம் உலகத்தில் மிகவும் பிரபலமானது. அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள். பரிபூர்ண ஈமான் கொண்டவர்கள், வகானு யத்தகூன், அவர்கள் தக்வா உடையவர்கள். திருக்குர்ஆனின் வேறு ஒரு இடத்தில் அவர்கள் யார் என்று விளக்க வருகிற போது அல்லாஹ்வுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது: இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். அவனுடைய நேசர்கள் என்பவர்கள் முத்தகீன்கள் தவிர வேறு யாரும் இல்லை. இறையச்சத்தினுடைய உச்சத்திற்கு போய் எல்லா விதமான இறைவனுக்கு பிடிக்காத செயல்பாடுகளில் இருந்து மட்டுமல்ல, அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றிலும் இருந்தும் விலகி நிற்பவர்களை அல்லாஹ் அவுலியாக்கள் என்று சொல்லுகிறான். வலிமார்கள் என்றும் இறைநேசர்கள் என்றும் நாம் சொல்லுகிறோம். இறைநேசர்களை குறித்த சரியானது ஒரு பார்வை குர்ஆன் ஹதீஸின் மூலம் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் கொண்டிருக்கக்கூடிய சில கொள்கைகளால் அந்த கருத்துக்களை மிகவும் உயர்த்தி பிடிப்பவர்கள் அல்லது அந்த கருத்துக்களை மிகவும் தரம் தாழ்ந்து நிற்பவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு பிரிவு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கென்று இருக்கிற மரியாதையும் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய உவப்பான இடமும் குர்ஆன் ஹதீஸில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. மக்களை சீர்திருத்த நபிமார்களை அனுப்புகிற போது நபிமார்களுக்கு சில பணிகளை அல்லாஹ் கொடுத்தார். குறிப்பாக மிக முக்கியமான 2-3 பணிகள் குர்ஆனின் பல இடங்களில் நபிமார்களின் அந்த தன்மைகள் இப்படி சொல்லப்படுகிறது. யுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை கற்றுக் கொடுத்தல், வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுத்தல், வயுஸக்கீஹிம், அவர்களை சுத்தப்படுத்துதல். வயுஸக்கீஹிம் என்றால் ஆன்மீக சுத்தத்திற்கு சொல்லப்படும். மனதை பரிசுத்தமாக்குகிற வேலையை, மனித மனங்களுக்குள்ளே தேவையான செய்திகளை தந்து அந்த மனித மனங்களில் மண்டி கிடக்கிற ஏராளமான அகரீதியான அசுத்தங்களிலே இருந்து மனித உள்ளங்களை சீர்படுத்துகிற, செம்மைப்படுத்துகிற, சுத்தப்படுத்துகிற பணி நபிமார்களுடைய பணி. நபிமார்களின் காலத்திற்கு பிறகு மனித உள்ளங்களை சுத்தம் செய்ய இறைவன் வலிமார்களின் இந்த தொடரை கியாமத் வரை நீட்டிப்பு செய்கிறார். நுபுவத்து முடிந்து போய்விட்டது, விலாயத்து கியாமத் வரை தொடர்கிறது. நபிமார்கள் வருகை நின்று போய்விட்டது, வலிமார்களின் வருகை கியாமத் வரை நீடிக்கிறது. வலிமார்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ ஊருக்கோ அல்ல, உலகம் முழுக்க எல்லா இடத்திலேயும் எல்லா ஹராம்களை விட்டு விலகியும் அல்லாஹ்விற்கு பிரியமான செயல்களை செய்தும் இறை நெருக்கத்தை பெறுகிற யாரும் வழியாகிவிட முடியும். வலிமார்களுக்கு வெறும் பாரம்பரியம் இருந்தால் தான் என்று கிடையாது. வலிமார்களுக்கு தனி படிப்பு, டிகிரி எல்லாம் கிடையாது. வலிமார்களாக இருக்க இறைவனுடைய நெருக்கம் வேண்டும், அவ்வளவுதான். உலகத்தின் எந்த பகுதியில இருந்தும் வலிமார்கள் இருக்கலாம், எந்த சபைகளிலும் இருக்கலாம். விலாயத், வலியாக ஆகுதல் என்பது கியாமத் வரையும் அல்லாஹ் நீட்டித்து வைத்திருக்கிறார்.
ஆனால் சமீப காலங்களில் வலிமார்கள் குறித்து தவறான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு அதனுடைய விளைவு உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய இறையடியார்கள் கூட சமயங்களில் நினைவு கூறப்படாமல் போகிறார்கள், அல்லது நினைவு கூர்ந்தால் அதற்கு மார்க்கத்தில் இல்லாத வேறுபட பெயர்களை சூட்டப்பட்டு விடுகின்ற அசம்பாவிதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு இறைநேசர் என்று எந்த ஊரிலாவது எந்த நாட்டிலாவது உலகத்தின் எந்த மூலையிலாவது அவர்களுடைய கபரை ஜியாரத்து செய்துவிட்டால் உடனடியாக ஷிர்க் என்ற ஒரு வாக்கியம் இந்த சமுதாயத்திலே சமீப காலங்களில் முன்மொழியப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, முஸ்லிம்களின் கபறுகளை, முஸ்லிம்களில் நல்லவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட கபறுகளை ஜியாரத்து செய்ததாகவும் செய்ய சொன்னதாகவும் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கிறது. இங்கே இரண்டு விஷயம். ஒன்று, ஆன்மீக இறைநேசர்கள் வலிமார்கள் பெயராலே அத்துமீறி நடைபெறுகின்ற அனாச்சாரங்கள் ஒரு பக்கம், அதுவும் கண்டிக்கப்பட வேண்டும். மறுபக்கம், வலிமார்கள் என்று சொன்னாலே உடனடியாக ஷிர்க் என்று, பித்அத் என்று அவர்களை பற்றிய எந்த மதிப்பீடுகளையும் உயர்த்தி பிடிக்க விடாமல் தடுக்கிற ஒரு செயல் சமீப காலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறுகிறது. விலாயத்தை மறுக்குதல், இறை நேசர்களை மறுக்குதல், அவர்களின் கராமத்துகள் என்கிற அற்புதங்களை மறுக்குதல், இது எல்லாமே மிக தவறான பாதைகளுக்கு இட்டுச் செல்லும். அறிவியல் வளரலாம், அறிவு வளரலாம், கண்டுபிடிப்பு வரலாம், நிறைய கண்டுபிடிப்புகள் தோற்றலாம், மனிதனுடைய அறிவு விசாலமாக சிந்திக்க துவங்கி இருக்கலாம். ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு இங்கே ஒரு உலகம் இருக்கிறது, அதை நாம் மறுக்க முடியாது. அது ஆன்மீக உலகம். உன் அறிவுக்கு புரிந்தால் தான் ஆன்மீகம் என்றால் முட்டாளாகி போய்விடுவோம். நாம் வேறு வார்த்தையில் சொல்லுவதானால் மூசா அலைஹிஸ்ஸலாமின் மக்களை போல் ஆகிவிடுவோம். எதையா இருந்தாலும் நேரடியாக காட்டு, ரப்ப ஒரு தடவை காட்டு, நாங்க பார்த்துட்டு முடிவு செய்யறோம் என்று சொன்ன மிகப்பெரிய மடத்தனமான கூட்டம் அல்லவா அது. அறிவு அதிகமாகிற போது பார்த்தால் நம்புவோம், நாங்கள் காதால் கேட்டால் நம்புவோம் என்கிற ரீதிக்கு போய்விட்டால் நாம் பின்னர் மூசா அலைஹிஸ்ஸலாமின் காலத்தில் உள்ள முட்டாள்களுக்கு ஒப்பாக போய்விடுவோம். அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீக உலகம் உண்டு. அந்த ஆன்மீக உலகத்தில் இறைவனை அடைவதற்கு பல ஆயிரக்கணக்கான படிக்கட்டுகளை கடந்த இறைநேசர்களும் உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கு விசேஷமான சாதாரண மனிதனின் இயல்பு நிலையில இருந்து வித்தியாசப்படுகிற சில அற்புத நிலைகளை அவர்களுக்கு அளித்திருக்கிறான் என்பதை ஆயிரக்கணக்கான ஷரியத்தினுடைய கிதாபுகள் நமக்கு சான்று பகர்கிறது. இங்கே ஒரு தவறு சமீப காலமாக நடந்து விட்டது. என்ன தவறுனா, நபிமார்களா அவங்க அற்புதங்கள் காட்டலாம், அவங்க அற்புதங்கள் காட்டினா நம்பலாம், நபிமார்கள் இல்லாதவங்க எல்லாம் காட்டினா அதெல்லாம் சுத்த பொய், அதெல்லாம் போலித்தனம், அதையெல்லாம் நம்ப கூடாது என்கிற கருத்து மாபெரும் தவறு. நபிமார்கள் அல்லாமலும் இறை நெருக்கம் பெறுகிற, அது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், உலகத்தில் இருக்கிற எந்த மூலையிலும் இருக்கலாம், நபிமார்கள் அல்லாத மனிதர்களிடமிருந்தும் இந்த உலகத்தில் அற்புதங்கள் வெளிப்படும். அவர்களுக்கு அவைகளுக்கு கராமத் என்று பெயர். நபிமார்களிடம் வெளிப்படுகிற அற்புதாவுக்கு முஅஜிஸா என்று பெயர். நபிமார்கள் அல்லாத இறை நேசர்களிடம் இருந்து அற்புதங்கள் வெளிப்படுமானால் அதற்கு கராமத் என்று பெயர். வலி என்ற பெயரிலே எதையும் உயர்த்தி பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, தாழ்த்தாமல் இருக்க வேண்டும் அல்லவா. சஹீஹுல் புகாரியினுடைய நபிமொழி, அல்லாஹ்வினுடைய வலி ஒருவரை, நேசர் ஒருவரை யாராவது நோவினை செய்தால் நான் அவரோடு போர் பிரகடனம் செய்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் துபுபில் ஹர்ப். இதுவெல்லாம் எங்கோ ஓரஞ்சாரத்திலே உள்ள கொஞ்சம் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் அல்ல. சஹீஹுல் புகாரியில இருக்கக்கூடிய ஹதீஸ், என் அடியான் என்னை நெருங்க 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 ஒரு கட்டத்தில் அவன் பார்வையாக நான் ஆவேன், அவன் கேட்பதாக நான் ஆகிவிடுவேன், அவன் விரிக்கிற கையாக அவன் நடக்கிற காலாக நான் ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற ஹதீஸ் குதுசி சஹீஹுல் புகாரியில இருக்கிறது, மறுக்க முடியாது. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு அடியானின் கண்ணாக, காதாக, காலாக, அவன் கேள்வியாக, பார்வையாக அல்லாஹ் உருவெடுக்கிறான் என்றால் இறை நெருக்கத்தின் உச்சத்திற்கு போக போக ஒரு கட்டத்தில்
சில விசேஷ அம்சங்களை அல்லாஹ் உலகத்தில் பல அடியார்களுக்கு தந்தும் இருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான், இனிமேலும் தருவான். அவர்களை அதை விலாயத் என்கிறோம். அந்த கருத்துக்கள் உடைய நபர்கள், அந்த செயல்பாடுகள் உடையவர்களை அவுலியாக்கள் என்று சொல்லுகிறோம். குர்ஆனுக்குள்ள எத்தனை உதாரணங்கள்! நபிமார்களுக்குத்தானே அற்புதம் வர வேண்டும். குர்ஆனுக்குள்ளே நபி அல்லாதவர்களுக்கு நடந்த அற்புதத்தை உலகத்திற்கு அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? நபிமார்கள் இல்லாமல் சில மனிதர்களுக்கு, இறைநேசர்களுக்கு அற்புதம் வரும், நீ நம்பியாக வேண்டும் என்று சொல்ல வருகிறார். மரியம் என்ன நபியா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண், நபி அல்ல அவர்கள். மரியமை பற்றி எழுதுகிற எல்லா நூல்களும் இறைநேசர் என்றுதான் எழுதுகிறது. அந்த மரியமுக்கு ஏற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் குர்ஆனிலே வரிசையாக இருக்கிறது அல்லவா? உலகத்தில் எங்கும் கிடைக்காத பழங்கள் அவருடைய இருப்பிடத்தில் வந்து பார்த்த நபி சக்கரியா கேட்கிறார். அவர் நபி, உனக்கு மட்டும் எப்படி அம்மா இதுவெல்லாம் கிடைக்கிறது? அன்னா லகி ஹாதா, எங்கிருந்து கிடைக்கிறது? மரியம் பதில் சொல்லுகிறார், ஹுவ மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான், நபிக்கு கிடைக்கவில்லை. எந்த அளவிற்கு முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்தில் எழுதுகிறார்கள் என்றால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்போதுதான் யோசிக்கிறார்களாம், ஒரு மரியமுக்கு இறை நெருக்கம், உலகத்தில் கிடைக்காத பழத்தை அந்த மரியமின் மெஹராபிற்கு கொண்டு வந்து வைக்க முடியும் என்றால், பிள்ளை பெற முடியாத இந்த காலத்தில் நான் கேட்டால் ஏன் எனக்கு குழந்தை பிறக்க கூடாது என்று மரியமின் பாடத்திலே இருந்து ஞானோதயம் பெற்று ஜக்கரியா பிரார்த்தித்தார்கள் என்று குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றெடுக்கிற அற்புதம் குர்ஆனிலே உண்டு. பிள்ளை பேறு முடிந்த பிறகு ஈசாவை பெற்றெடுத்த கையோடு பச்சை உடம்போடு பேரித்தம்பழ மரத்தை உருக்க சொல்லுகிற போது உடுக்கினார்களே, 10 பேர் சேர்த்து ஆட்டினாலும் ஆட்ட முடியாத மரம் ஒரு பச்சை உடம்பு பெண் ஆட்டுகிற போது கனி விழுகிறது என்றால், உலகத்தில் மரியமின் வரலாறு முழுக்க 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 குர்ஆனில் அற்புதங்களின் அணிவகுப்பு. மரியம் நபி கிடையாது, மரியம் நபி கிடையாது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய அற்புதம் குர்ஆனிலே உண்டு. வேறு பல நபி அல்லாத நிறைய பேர் அவர்களின் கரங்களாலும் நாவாலும் அவர்களின் செய்கைகளாலும் இயல்புக்கு மீறிய சில பாத்திரங்கள் நடைபெற்றதை குர்ஆனிலே பதிவு செய்வது எதற்கு தெரியுமா? அற்புதம் என்பது நபிமார்களோடு நின்று போகவில்லை. உலகத்தில் இறைவனுக்கு நெருக்கமாகிற அடியார்களுக்கும் அது ஏற்படும். நெருக்கம் ஆக 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 அந்த உச்ச நிலைக்கு கூட இந்த இயல்பு நிலை போகும் என்று சொல்ல வருவது தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய ரைட்டர் அவர், ஆசப் அவருக்கு பேர். அவர் தான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தார். யமன் நாட்டில் இருந்து இங்க வருகிறது, பலஸ்தீனுக்கு வருகிறது. யமன்ல இருந்து இவ்வளவு தூரத்திற்கு அது வந்து சேர்கிறது என்றால், கண்ணி வைக்கும் நேரத்தில் அவர் மனித இனம் சார்ந்தவர், நபி அல்லாதவர். திருக்குர்ஆனில் இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் விளக்குவரை எழுதுபவர்கள் சொல்லுகிறார்கள், அற்புதங்கள் நபிமார்களோடு நின்று போகவில்லை. நபிமார்களை தாண்டியும் கியாமத்து வரைக்கும் உலகத்தில் நல்ல மனிதர்களை அல்லாஹ் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். வந்து கொண்டே இருப்பார்கள். கண்ணுக்கு தெரிபவர்கள், தெரியாதவர்கள், உலகத்தால் உணரப்படுபவர்கள், படாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். 300 வருஷம் தூங்கினவர்கள் என்ன நபிமார்களா? இல்லை, சாதாரண மனிதர்கள், இயல்பான மனிதர்கள். ஆனால் 24 மணி நேரமும் அல்லாஹுவை துதித்தவர்கள், தொழுதவர்கள், வணங்கியவர்கள். அந்த வணக்கங்களின் மூலமும் நஃபிலான இபாதத்துகள் மூலமும் இறைவனை நெருங்கியவர்கள் 300 வருஷம் தூங்குகிறார்கள். அவர்களாகவே புரண்டு படுக்கிறார்கள். 300 வருடம் தலைமுடி நரைக்கவில்லை, 300 வருடம் நகம் வளரவில்லை, 300 வருடம் இருக்கிற வயதில் இருந்து கூடவில்லை. எல்லாம் நடக்கிறது ஒரு குகைக்குள். வெளிச்சம் பட்டால் விழித்துக் கொள்வார்கள். அது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக ஆகும்னு மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அவ்வப்போது சூரியனை, சந்திரனை குகைக்குள் வெளிச்சம் படாதவாறு இறைவன் திருப்பி அனுப்புகிறான். எல்லாம் அற்புதங்களின் அணிவரிசை குர்ஆனுக்குள்ள இருக்கிறது. இவர்கள் நபிமார்கள் அல்ல. இங்கே ஒரு தவறான பாடம் உலகத்திற்கு போதிக்கப்பட்டு விட்டது. நபியா இருந்தா தான் அற்புதம் பண்ண முடியும், சாதாரண மனிதர் பண்றதெல்லாம் போடித்தனம், அப்படியெல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது, அப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இறை நெருக்கத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது போல சில பிரச்சாரம் செய்யப்படுவது மாபெரும் தவறு. உள்ளதை உள்ளவாறு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டல்லவா? குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சாதாரண மனிதர்களுக்கு நடந்த சில அசாதாரணமான நிகழ்வுகள்,
இயல்பு நிலையை தாண்டிய நிகழ்வுகள், சந்தேகம் கொண்டு கண்கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த உறுதி வாய்ந்த அறிவிப்புகள். மிகப்பெரிய ஹதீஸ் மற்றும் பல்கலை வல்லுநர் அல்லாமா தாஜுத்தீன் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பதிவு செய்யும் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், மனிதர்களில் சில பேர் இறைநேசர்கள் என்றும் அந்த இறைநேசர்களுக்கு ஏற்படக்கூடிய கராமத்துகளை குறைத்து மதிப்பிடுவதும் மறுப்பதும் சமயங்களில் இறைவனால் பழிவாங்கப்படுவதற்கு ஆளாக நேரிடும் என்று நான் அஞ்சுகிறேன். அல்லாமா தாஜுத்தீன் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி, அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இது நவவி இமாமுடைய வார்த்தை. நிச்சயமாக இன்றைக்கு மார்க்க அறிஞர்களின் பார்வையில் இமாம் நவவி போன்ற உலகத்தில் இன்றைக்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய கடல்கள், கல்வி கடல்கள். இமாம் நவவி எழுதுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சியை பாம்பாக மாற்றியதை போல, மூசா அலைஹிஸ்ஸலாமின் குச்சி பாம்பாக மாறியது போல் இந்த உம்மத்தில் வேறு யாராலும் மாற்ற முடியாது என்று எவனாவது சொன்னால் அவன் சந்தேகிக்கப்பட வேண்டியவன். நடக்கலாம், மனிதர்களுக்கு நடக்கும். இறைவனை நெருங்க நெருங்க இறைநேசர்களுக்கு இவைகள் சாத்தியம் என்பதுதான் கல்வியில் கரை கண்டவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அரைகுறைகள் எப்போதும் இதையெல்லாம் நம்புவதில்லை. அரைகுறைகளுக்கு இதுவெல்லாம் அற்புதமாக தெரிவதில்லை. வேறு வார்த்தையில் சொல்ல போனால் இது சம்பந்தமான அவநம்பிக்கை மார்க்கத்தினுடைய பெரியவர்கள் பார்வையில் வருமானால் மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்திவிடும். நபிமா சஹாபாக்கிட்ட புகாரி முழுக்க நிறைந்து கிடக்கிறது. நீங்கள் புகாரியினுடைய முஸ்லிமினுடைய எந்த பகுதியை புரட்டினார் நிறைந்து கிடக்கிறது. எத்தனை சஹாபாக்கள், அவங்க எல்லாம் நபி இல்லையே, அவர்களுக்கு நடைபெற்ற எத்தனை அற்புதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் படிச்சாங்க, அவ்வளவுதான். அவர்களுடைய தக்வா வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்த்து கொண்டு போனது. எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா அம்மாவை கூப்பிட்டு, ஆயிஷா 20 வசக்கம் மின் நஹ்லி, 20 வசக்குகள், 20 குவியல்கள் உள்ள பேரித்தம்பழ தோட்டம், அவ்வளவு விளைச்சலை தருகிற அந்த தோட்டம் நான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அநேகமாக நான் இது மௌத்தாக கூடும் என்று நினைக்கிறேன். நான் மௌத்தாயிட்டா இதுவரை நீ அனுபவித்து வருகின்ற அந்த தோட்டத்தினுடைய அந்த பழமெல்லாம் இனிமேல் உனது 2 சகோதரர்களுக்கும் 2 சகோதரிகளுக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஐஷாமாவுக்கு ஆச்சரியம். 2 சகோதரர்கள் சரிதான், அப்துல் ரஹ்மான் ஒன்று, முகமது ஒன்று, அதுதான். இவங்க 2 பேர். 2 சகோதரி ஆயிஷா அம்மா அல்லாம அதிகாரிகள் ஒண்ணுதான் இருக்கு, அஸ்மா மட்டும்தான் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. கேட்டார்கள், மன் ஹிய தாலிசத்து யா அபதி, தந்தையே யார் அந்த 3வது? நான் ஒண்ணு, அஸ்மா ஒண்ணு. நீங்க ஏன் நான் அல்லாம 2 பேருங்கிறீங்களே, யார் அஸ்மா அல்லாம இன்னொருத்தர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், ஸூ பத்னி பின்தி ஹாரிஜா, எனது மனைவியான பின்த் ஹாரிஜாவினுடைய வயிற்றிலே உள்ள குழந்தை பெண் குழந்தை, நீ அதற்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். ஸ்கேனிங் இல்லாத காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. இன்னும் நிறை மாதத்திற்கோ அல்லது 8 மாசத்திற்கோ எல்லாம் வரல, வயிறு கர்ப்பம் தாங்கி இருக்கிற போதே சொல்லுகிறார்கள் 2 செய்தி. நான் இந்த மரணிலே இந்த நோயிலே மௌத்தா போவேன் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, உள்ளுக்குள்ளே இருப்பது பெண் குழந்தை, வந்த பிறகு அதுக்கு அகவாக்கி வஉக்தாக்கி, உனது 2 சகோதரர்களுக்கும் 2 சகோதரிகளுக்கும். இதுவெல்லாம் சஹீஹான ஹதீஸ்களில், அதுவும் அந்த 6 சஹீஹான ஹதீஸ்கள்ல புகாரி முஸ்லிமை தாண்டி போக வேண்டியதில்லை. இந்த 2க்குள்ளேயே இந்த எல்லா அறிவிப்பும் உண்டு. மஸ்ஜித் நபவியில இருந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், மஸ்ஜித் நபவியில மன்கான மின்கும் இத்னானி ஃபல்யத்ஹப் பிதாலிதின், வெளியூர்ல இருந்து நிறைய வந்திருக்காங்க, ஏழைகளாவும் இருக்காங்க, உணவு இல்லை, நீங்க 2 பேர் இருந்தா 3வதா ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க. மன்கான மின்கும் தலாசன் ஃபல்யத்ஹப் பிராபிஇன், 3 பேர் இருந்தா 4வது ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க, உங்க வீட்டுக்கு விருந்தாளிகளை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடுத்தபடியான அரபுலக கொடை வள்ளல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருக்கு கூட்டிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. நான் சொல்லுவது புகாரியிலும் இருக்கிறது, முஸ்லிம் ஷரீஃபிலையும் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய பிதாயா நிஹாயா போன்ற எல்லா கிதாபுகளிலும் இருக்கிறது. 3 பேரை கூட்டிட்டு போய் அவர்கள் சாப்பிடட்டும் என்று விட்டு போதா பத்தாக்குறை ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக வெளியில வந்து விடுகிறார்கள். நீண்ட நேரம் கழித்து ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அங்கே போனால் சாப்பிடவில்லை. அத்தஅஷீனஹும் மனைவிட்ட உணவு கொடுத்தாச்சான்னு கேட்பாங்க.
ஃபஅபவ் இல்லா அன் தஹ்துரஹு. மனைவி பதில் சொன்னார்கள், நீங்க வந்த பிறகுதான் சாப்பிடுறேன்னு அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. சரி வை சாப்பிடலாம். எல்லாரும் அந்த 4 பேருடைய அறிவிப்பு, சாப்பிட்ட 3 பேருடைய அறிவிப்பு, குல்லமா அகத்னா லுக்மத்தன் தர்பஹு லுக்மத்துன் உக்ரா. ஒரு கவளம் நாங்க எடுத்தா இன்னொரு கவளம் அங்கே விளைந்து உட்கார்கிறது. ஒரு கவளம் எடுக்கிறோம், இன்னொரு கவளம் உட்கார்கிறது. தட்டு முழுக்க சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எடுக்கிற இடமெல்லாம் இன்னொரு கவளம். மறுப்பதற்கு இது ஏதோ அம்புலி மாமா கதைகள் அல்ல. நான் சொல்லுவது சஹீஹான ஹதீஸ்களிலே வரக்கூடிய செய்தி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழுவதும் முடித்து விட்டு கொண்டு போய் மனைவியிடம் கொடுக்கிற போது அன்னஹா ததலாஅஃபு பிஸலாத், நான் கொடுத்ததை விட 3 மடங்கு தட்டில் திருப்பி கொடுக்குறீங்களே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மனைவி கேட்டது பதிவாக இருக்கிறது. அபூபக்கர் நபி அல்ல. இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு பின்னால் இருக்கின்ற வழிமார்களில் சிறந்தவர்கள், தலை சிறந்தவர்கள். இந்த உம்மத்தின் ஒரு மனிதர் ஒரு கட்டத்தில் இபாதத்துகளில் இறைவனை நெருங்குகிற போது இயல்பை தாண்டிய அதிசயம் நடக்கும். அறிவுலகத்தில் உங்கள் அறிவை ஏற்க மறுத்தாலும் இதுதான் சத்தியம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பதறி போய் ஓடி வந்து சொன்னார்கள், நிலநடுக்கம் நடுங்குகிறது. ஊரின் 4 பக்கமும் நடுங்குகிறது. மதீனாவில் கையில இருந்த சவுக்கு, கையில இருந்த குச்சி ஓங்கி பூமியில ஒரு அடி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தஃபகுன் அலைஹி, முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய வார்த்தை இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெருமைகளை குறிக்கிற சிஹாசித்தா எல்லா இடத்திலும் இருக்கிறது. பூமியை அடித்து சொன்னார்கள், கிர்ரி அலம் அஹ்தில் அலைகி, அமைதியா இரு, நான் உன் மேல நீதம் செலுத்தலையா, அப்புறம் ஏன் குதிக்கிற? அமைதியானது பூமி. கிர்ரி, எவ்வளவு பெரிய நீதவான் என்று யோசிக்கிற மறுபக்கம் ஆடும் நிலநடுக்கத்தில் அடங்கி ஆடக்கூடிய பூமியினுடைய பூகம்பத்தை இந்த வார்த்தை சொல்லுகிறார்கள், கிர்ரி அலம் அஹ்தில் அலை, நீ கண்குளிர்ச்சியாக அமைதியாக, நான் உனக்கு நீதம் செலுத்தவில்லையா? நீதம் செலுத்தப்படுகிறது, அமைதியாகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சபைக்கு உள்ளே ஒருவர் நுழைகிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தெளிவாக அறிவித்தார்கள், யதுகுலு அஹதுகும் வ அஸ்ரு ஸினா ஃபீ ஐனிஹி. உங்கள சில பேர் உள்ள வர்றாங்க, கண்கள்ல ஜினாவோட அடையாளம் தெரியுது என்று சொல்லிவிட்டு குனிந்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அதிர்ச்சியாய் போய் கேட்டாங்க, யாரோ ஒருத்தர் உள்ள வர்றாரு, அவர் கண்ணுல ஜினாவுடைய அடையாளம் தெரியுதுங்கிறீங்க. قيل لعثمان أوحي بعد رسول الله. உஸ்மானே, ரசூலுல்லாவுக்கு பின்னாடி உள்ள வகியாக இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இருப்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. திடீர்னு ஒரு முன்னறிவிப்பை செய்தால் கேட்காமல் விடுவார்களா? சில பேர் ஒரு வித்தியாசமான துணியில் அதை கேட்டார்கள். அவஹ்யுன் பஅத ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன வகி வருதா? ரசூல் சொல்லுவார்கள், இதை நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? அப்போதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாதா ஃபிராசத்துல் முஃமின், இது சில நல்லடியார்களுக்கு முஃமின்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற அகப்பார்வை. இந்த பார்வை தெரியும். அதுக்கப்புறம் யாரை பத்தி சூசகமா சொன்னாங்களோ அவரை தனியா கூட்டிட்டு போய் என்ன ஏன் அப்படின்றப்ப அவர் சொல்றாரு, ரஅய்து இம்ரஅத்தன் ஃபீ தரீகி வ தஅம்மல்து ஃபீ மஹாசினிஹா. வழியில ஒரு பெண்ணை, அந்நிய பெண்ணை நான் ஏறெடுத்து உத்து பார்த்துட்டேன். வர்ற வழி பூரா அவளுடைய அழகுகளை யோசித்துக் கொண்டே வந்தேன். அது என் தவறுதான். ஆனால் சரியாக உஸ்மான், என் கண்களில் ஜினாவுடைய அடையாளம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள் என்று அவர் சொல்லுகிறார். கண்களை பார்த்து கொண்டு அவனுடைய கடந்து வந்த பாதையில் குற்றத்தை வெளிக்கொண்டு வருகின்ற இந்த அசாதாரணமான நிலை நபிமார்களுக்கு மட்டுமல்ல, நல்லடியார்களுக்கெல்லாம் உண்டு, நிறைய உண்டு. சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் 2 சஹாபியை பற்றி பதிவாகிற விஷயம். நீண்ட நேரம் பெருமானாரிடத்தில் பேசிவிட்டு உஸைத் இப்னு ஹுதைர் என்று ஒருவர், அப்பாத் இப்னு பிஷிர் என்று ஒருவர், இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்விடமிருந்து விடை பெற்று இரவின் இருட்டிலே போகிற போது, சரியான இருட்டு, அறிவிப்பு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கடுமையான இருட்டுடைய இரவில் அவர்கள் இருவரும் கிளம்பி சென்ற போது கைத்தடி டார்ச் லைட்டாக மாறியது. கைத்தடியில இருந்து வெளிச்சம் வந்தது. உஸைதுடைய கைத்தடியில் வெளிச்சம் வந்தது. 2 பேரும் அந்த ஒரு வெளிச்சத்தில் போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு இடத்தில் பிரியும் இடம் வந்தது. பிரிகிற இடத்தில் உஸைது தனியாக போகிற இடத்தில்
அங்கிருந்த வெளிச்சம் இந்த குச்சிக்கும் வந்துவிட்டது. அவர் வீடு போகிற வரைக்கும் அவர் குச்சியில் வெளிச்சம், இவர் வீடு போகிற வரை ஒரு டார்ச் லைட் போல வெளிச்சம். இது புகாரி, சஹீஹுல் புகாரி. இதை என்னவென்று சொல்லுவது? இதுவெல்லாம் என்ன நபிமார்களா? இதுவெல்லாம் முஅஜிசாவா? நபிமார்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் நல்ல மனிதர்கள் சஹாபாக்கள் காலத்திலிருந்து கியாமத்து வரைக்கும் வருவார்கள். அந்த நல்ல மனிதர்களுக்கென்று இறை நெருக்கம் அதிகமாக 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 எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அந்த பேராற்றல்கள் சிலவற்றை கொடுப்பார். அதே சஹீஹுல் புகாரி, இம்ரான் இப்னு ஹுசைன் என்பவருக்கு சுவர்களிலே இருந்து எப்போதும் சலாம் சொல்லும் சப்தம் வருகிறது. புகாரி கட்டுக்கதைகளில் ஒன்றை கூட பதிவு செய்யாத, 100% அல்ல, 1000% உறுதியாய் தெரிந்த ஹதீசுகளை மட்டும் பதிவு செய்கிற இமாம் புகாரி இவற்றையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் என்றால் இவைகள் கட்டுக்கதைகள் அல்ல. ஏதோ போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற 10ஓடு 11ஆக உள்ள வரலாறுகள் அல்ல. பல்வேறு மனிதர்களுக்கு எல்லா காலங்களிலும் இயல்பை தாண்டி அற்புதங்கள் நடைபெற்றதுண்டு. இந்த ரபியுல் ஆஹிர் மாதம் உலகம் முழுக்க முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை நினைவு கூறப்படுகிற மாதம். உலகத்தில் வலிமார்களின் கடத்தில் ஒரு புதிய அத்தியாயம் அவர்களிடமிருந்து புறப்பட்டது. நீண்ட வரலாறு அவர்களுக்கானது. ஆனால் வியப்பு என்ன தெரியுமா? அவர்களிடம் ஓதிய ஒவ்வொரு சபையிலேயும் 3000-4000 ஆலிம்கள், அவர்களிடம் ஓதிய எல்லாரும் வலிமார்கள் என்பதுதான். ஒரு வலியிடத்தில இருந்து புறப்பட்ட அத்தனை பேரும், பைத்துல் முகத்தஸினுடைய மீட்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் கௌதுலாவுடைய மாணவர்கள். கடந்த காலத்தில் எல்லாம் வலிமார்கள். மைக்கு இல்லாத காலத்தில் அவர்கள் முன்சப்புக்கு ஓதி கொடுக்கின்ற ஹதீஸினுடைய சப்தம் 6000 பேர் அமர்ந்திருக்கிற கடைசி சப்புக்கும் அதே துணியில் சப்தம் கேட்கும். முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். எனவே வலிமார்களுக்கு அற்புதங்கள் உண்டு. வலிமார்களின் துஆக்கள் கபூலாகும். வலிமார்களை கண்டால், பேசினால், அமர்ந்தால் இறைவனுடைய நினைப்புக்கு அவர்கள் கொண்டு போவார்கள். வலிமார்களை புகழுகிற விஷயத்தில் சில நன்னடத்தை உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் மட்டும்தான் அவர்களை இகழுவார்களே தவிர நற்பாக்கியம் உள்ள யாரும் அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டார்கள். கடைசி செய்தி வலிமார்களை பற்றியது. வலிமார்களின் அடையாளம் மட்டுமல்ல, இது எச்சரிக்கையும் கூட. வலிமார்களை தரம் தாழ்ந்து பேசுவதற்கு முற்படுகின்ற நாவுகள் அவர்களுடைய மரணம் சரியாக அமையாது, முடிவு கெட்டதாக போய்விடும் என்பதுதான் இந்த உம்மத்தினுடைய பெரும்பாலான உலமாக்கள் எச்சரிக்கிற செய்தி. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வலிமார்களுடைய துஆவை நமக்கு தருவானாக. நல்லோர்களுடைய சொர்பத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நடுநிலையோடு மார்க்க விஷயங்களை புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தருவானாக. அமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.